மக்களே, நான் தான் உங்கள் என்எஸ் கேப்டன். என்னடா கேப்டன் எத்தனை பேர்த்தோடு நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஃபஸ்ட்டு யாருன்னு காமிச்சிட்றேன், அதுக்கப்புறம் எங்கே போகிறேன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நியூ என்எஸ் நம்ம டெலிவரி எடுத்த ஞாபகம் இருக்கா? அந்த என்எஸ் தான். நேம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாரா. அதோட ஓனர் புகழ் ப்ரோ. அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவர் யாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். சரி 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 விடு அழுவாத. இவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம ஜிஜி மாமே. அப்புறம் நம்ம 150 ப்ரோ சுந்தர் ப்ரோன்னு சொல்லணும், இல்லைன்னா அவர் கோச்சுக்குவார். அவரோடது 150. அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ பேர் வந்து வருது மகேஷ் ப்ரோ. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அது அவர் யார் வண்டின்னு காட்டுறேன். நம்மளால் வந்து மதுரை ப்ரோ, பேரே மதுரை. ஸோ அதனால் பயங்கரமான ஆள். அடுத்து நான் ஒவ்வொரு வண்டியாக காட்டுறேன். நூறு அடி தம்பி. நம்ம 150. அடுத்து நம்ம ஹினாட்டா. அடுத்து நம்ம பிளாக் பெல். அப்புறம் ஹண்டர் 350 தாராவா? ஓகே, இவருதும் தாரா. முன்னாடி சாரா. ஓகே இது சாரா வந்து பப்ஜில வரும்ல சாரா கேரக்டர். ஓ, நம்ம கேரக்டர். சரி ஓகே, அப்படியே நான் லைனா வண்டியை மட்டும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரேன். இல்ல நான் அவனுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும். ஸோ மக்களே, எல்லாத்தோட இன்ஸ்டா ஐடி வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா எல்லோரும் பயங்கரமான இன்ஸ்டாகிராமர்ஸ், அதனால் பயங்கரமாக இருக்கும், வீடியோலாம் பயங்கரமாக போடுவாங்க. ஸோ இதுக்கப்புறமும் நம்ம கூட இனிமேல் எல்லா ரைட்லையும் இவங்க இருப்பாங்க, பாருங்கள். சரி வாங்க, நான் vlogல கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, நான் தான் உங்கள் என்எஸ் கேப்டன். லைனப்புக்கு அப்புறம் இப்போ நம்ம ஹில் ஸ்டேஷன் ஸ்டார்ட் ஆகியாச்சு. வெல்கம் டு சத்தியமங்கலம் ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஸோ சத்தியமங்கலம், அதாவது உங்களில் நிறைய பேர்த்துக்கு தெரியும், நிறைய பேர் இல்லை, ஓவரால் எல்லாத்துக்குமே தெரியும். சத்தியமங்கலத்தை பற்றி தெரியாத ஆள் இருக்க சான்ஸே கிடையாது. ஏன்னா அப்பேற்பட்ட பேர் வாங்கின இடம்னு சொல்லலாம் இந்த ஊரை, இந்த காடு. ஸோ டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இது. சத்தியமங்கலம் புலிகள் வனத்துறை காப்பகம். ஸோ டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட். வரும்போது கூட மான் இருந்துச்சு. நான் கரெக்டாக கோபுரம் ஆட் பண்ணுறேன், ஆனவ மாட்டேன்ருச்சு. இல்லைன்னா பிரச்சனை எடுத்திருப்பேன். அதுக்குள்ளே கோபுரம் ஆன் ஆக மாட்டேன்ட்டு சிக்கல் பண்ணிட்டாப்புல. இப்போ தான் ஆன் ஆகிருக்கு, இதாக ஓடிட்டுருக்கு. ஸோ நம்ம கூட ஹண்டர் ப்ரோ. அப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஜிஜி. ஸோ நம்ம இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு தாளவாடி போயிட்டுருக்குறோம். தாளவாடி அதாவது நேராக திம்பம் ஏறி ஆசனூர் வழியாக போய் தாளவாடி போயிட்டு தாளவாடியிலேருந்து ரிட்டன் வேறு ஒரு ரூட்டில் வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். பட் எக்ஸாக்டாக அது எப்படி அமையும்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ த சுந்தர் ப்ரோ அவர் ஒரு பக்கம் விலாகில் இறங்கிட்டார். க்ளவுஸ்லாம் எடுத்து போட்டு மாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அசாடை போட்டு. ஸோ நம்ம கூட இந்த தடவை எத்தனை வண்டின்னு பார்த்தீங்கன்னா 3 என்எஸ்ஸு, ஒரு 150, ஒரு ஹண்டர். மொத்தம் எத்தனை வண்டியாச்சு? 5 வண்டி. இந்த தடவையாச்சும் ஏதாவது ஃபாரஸ்ட்டில் அடிமலை பார்த்துருவோமா? நம்மளும் ஒவ்வொரு தடவையும் ஒரு தடவை பார்த்துருக்கோம், இல்லைன்னு சொல்ல. பட் ஆனால் விலாகில் இது வரைக்கும் நம்மளுக்கு சிக்கினதுன்னா வால்பாறையில் ஒன்று தான் நம்ம விலாகில் பார்த்துருக்கோம். நான் மற்றபடி லோக்கலாக ரைடில் வரப்போ வேணால் நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஸோ விலாகில் நம்மளுக்கு இந்த தடவை ஒரு யானைக்கு இது கண்ணுக்கு கிடச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் பெண்டு ஹில் ஸ்டேஷன் ஆரம்பிக்கல, இப்போ தான் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிருக்கும். பாட்டு போடுறதா ப்ரோ? சரியான வைப்பில் இருக்கார். பாட்டு எங்கே ப்ரோ போகிறது? நான் பாட்டுக்கு ஏதாவது பாடினா தான் உண்டு, பாட்டெல்லாம் போட முடியாது. பாடினாலும் வேறு இந்த சரிகம கார்வா வேறு காப்பிரைட்ஸ் கொடுக்குறாங்களாப்பா மக்களே. நாம் இன்னுமேட்டு எப்படி பாட்டு பாடாமல் பொழப்பு நடத்துறதுன்னு தெரியல. ஐயோ, வர யூடியூப்பில் ரொம்ப கண்டிஷன் பண்ணுறாங்க மக்களே. சூப்பராக இருக்குல்ல, கிளைமேட் வந்துட்டு செம்ம ஜில்னஸாக இருக்குது, மிஸ்டியாக இருக்கிறனால. ஏரியாவும் ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்குதா, அதனால் நல்ல ஒரு பயங்கரமாக இருக்குது. மழை வரதுக்கான சான்ஸ் இருக்குது மேலே, ஏன்னா கூலிங் ஓவராக இருக்கிறனால. கண்டிப்பாக மழைனா வந்துட்டு ஃபுல்லாக பெய்யலினாலும் ஒரு சாரல் மழை வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஓடுறாப்புல ஓடிட்டு தான் இருக்கிறாப்புல. ப்ரோலாம் வைப்பில் இறங்கிட்டார். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. ஸோ நம்ம வீடியோஸ் இதுக்கும் புரியல, போயிரு மேலே போய் அடிச்சுக்கலாம். இவனுக்கு இதே வேலையாக போச்சுங்க. எப்போ பாரு பெட்ரோலே அடிக்கிறதில்ல, வந்து 1 பாயிண்ட் தான் இருக்குது, 2 பாயிண்ட் தான் இருக்குதுன்ட்டு.
ஆனால் முன்னாடி வந்துட்டு மலை ஹைட்டாக தெரியும். இப்போ இருக்கிற மிஸ்ட்டுக்கு முன்னாடி ஹில்ஸே தெரியல. ப்ரோ ரொம்ப ஒட்டி போகாதே, ரொம்ப ஒட்டி போகாதே. நம்ம ஆடியோ எப்பயும் போல் தனியாக தான் மக்களை பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா நம்மளுக்கு தான் அடாப்டர் இல்லையே. அடாப்டர் இருந்திருந்தால் பிரச்சனையே இல்லை. லைட்டை போட்டு புயலாட்டம் வராப்புல. இந்த தடவை யானையாவது பார்த்துருவோமா? நம்பிக்கை வைப்போம், பார்த்துருவோன்னு. மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் ஆரம்பித்தாச்சு. இன்னும் 9 கிலோமீட்டர் தான் திம்போம். 23-28 ஹேர்பின் பெண்டோ இது. எக்ஸாக்டாக எத்தனைன்னு தெரில. ஒரு வேறு ரொம்ப கார்னரிங் பண்ணுறாரு. ப்ரோ வேணாம் ப்ரோ, அவ்வளோலாம் கார்னரிங் பண்ணாத. நம்மளை வீடியோ எடுத்துகிட்டு வர்றாரு அவர். நேர தூக்க 4 பேர், பட்டத்தை பறிக்க 100 பேர், குட்டிச்சவத்தை எட்டி பார்த்தா உசுர கொடுக்க கோடு. ஐயோ பாட்டு பாடிட்டோம். போச்சு 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 பாட்டு பாடிட்டோம் மக்களே. எத்தனை ஹேர்பின் பெண்டு? 27. அடா 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 அடா. ஸோ இதுதான் நம்ம பைக்கர்ஸ். நம்ம தாரா ப்ரோ, அப்புறம் நம்ம 150 ப்ரோ, நம்ம ஜிஜி ப்ரோ. ஜிஜி ப்ரோ வந்துட்டு நம்மளோட ஜர்க்கினை பிடுங்கி போட்டு போகிறான். எல்லாம் பயங்கரமான வைப்பில் இருக்காங்க. மிஸ்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அலப்பற கிளப்புறோம், தலைவர் நிரந்தரம். நீ எண்டு காடு வச்சா இவன் 2 மாற்றி வைப்பான். நீ குழிய பறிச்சு வச்சா இவன் மலையில் ஏறி நிற்பான். சுற்றி அடிக்கிற எல்லாத்திக்கிட்ட சிக்கினா அட்டக்கத்தி எல்லாம் பொடிதான். கண்டபடி நீ கம்பெடுத்து சுத்துனா ஊச்சந்தலையில் இடிதான். முறைச்சிருச்சுன்னு முறைக்கா. இங்கே பாருங்க மிஸ்ட்டு பாருங்க, வேற மாதிரி திம்பம் தானா இது. எனக்கு திம்பம் மாதிரியே ஃபீல் ஆகலை. ஐயோ மண்டை ஓடு இல்லை மண்டைக்குழி. அவரா சைடு விட்டுட்டாரு, பரவாயில்ல. $150 ப்ரோ பிரிக்கிறாரு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் கல்லூராயன் மலையிலேயே நம்ம தலைவர் விட்டு எட்டனா காட்டினாருன்னு. 4வது ஹேர்பின் பெண்ட். கார்னரிங் மட்டும் கொஞ்சம் கம்மியாக பண்ணுங்கள் மக்களே, பின்னாடி பறக்க விடாதீங்க. அட்டா 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 அட்டா. கார் வெளியே வந்துருச்சு மக்களே. அங்கே வியூ தெரியுதா உங்களுக்கு? எனக்கு பார்க்கடிச்சு கேமரா எப்படி இருக்குன்னு தெரில. என்னால் கேமரா வியூ வைக்க முடியல. ஏன்னா நான் இந்த தடவை தலையில வைக்கல, நேராக வச்சுருக்கேன். ஸோ அதனால் வியூ எப்படி இருக்குன்னு தெரில, செக் பண்ணல. ஏன்னா கோப்ரோ வந்துட்டு ஃபோனில் கனெக்ட் பண்ண முடியல டவர் இல்லாதனால. ஸோ இருந்தாலும் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுவோம். முன்னாடி பாருங்க வேற மாதிரி இருக்கு மக்களே. அடா 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 அடா. முன்னாடி போ முன்னாடி போ முன்னாடி போ. அடாடாடாடா, லாரி பிரேக் டவுனு. பாவம் மக்களே, டிரைவரோட நிலமெல்லாம் பாருங்க எப்படி நிற்கிது பாருங்க. எப்போ நைட்டே பிரேக் டவுன் ஆயிடுச்சா இல்லை பகல் ஆச்சான்னு தெரில. ஓயூ கீழே வியூ பாருங்க மக்களே. 3 NS, ஒரு 100, ஒரு 150 சும்மா லைனப் வேற மாதிரி லைனப். எல்லாம் கார்னரிங் விட்டு பிரிக்கிறாங்க.
டடடடா. பொறுமை, கார்னரிங் பண்ணாலும் பத்தாது, பொறுமையாக பண்ணணும் மக்களே. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த திம்ம மில்ஸை நம்ம ஃபுல்லாகவே வந்துட்டு கவர் பண்ண போகிறோம். ப்ரோ ஹண்ட்ரு ப்ரோ அவ்வளோ தூரம் ஏறாத. அவர் ரைட்டு ரொம்ப ஏறுறாரு மக்களே. அவருக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் மில்ஸு, அவ்வளோ தூரம் ஏறக்கூடாது. அப்படி அதே தான் அப்படி தான் ஓட்டணும். குளிருது மக்களே, குளிருது. நம்ம லாஸ்ட் வீடியோஸ் யாராவது பார்க்காம இருந்தீங்க, பாலமலை ஆஃப் ரோட் வீடியோஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு நல்ல ரீச் கொடுத்துருந்தீங்க மக்களே. இதே மாதிரி இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பாலமலை வீடியோஸ் பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவர் வேறு ரொம்ப தடுமாறுறாரு ஹண்டர் ப்ரோ. கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஓட்டு ப்ரோ. ஆனால் கீழே பண்ணாரியில் ஊத்தாப்போன்னு ஒன்று கொடுத்தாங்க பாருங்கள் மக்களே. நம்ம டேங்க்கு சைஸ் இருக்குது மக்களே. நான் வேறு தெரியாமல் 2 கேட்டுட்டேன். சரி நான் ஏதோ சின்னதாக இருக்கும் 2 சாப்பிட்றலான்னு பார்த்தா அது டேங்கு சைஸுக்கு இருக்குது. கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு ரோஸ்ட் வாங்கினா இப்படி இருக்குது. ரோஸ்ட்டில் பாதி இருக்குது நல்லா மொந்தமாக. ஐயோ எனக்கெல்லாம் ஏன்டா அப்பான்ட்டு ஆகி போச்சு. நான் ஒரு ஒன்று தான் முழுசாக சாப்பிட்ருப்பேன்னு நினைக்கிறேன். அப்புறம் மற்றதெல்லாம் அப்படியே தூக்கி போட்டேன். சாப்பிட முடியல மக்களே, ரொம்ப பெருசு. ஏதாவது ஒரு நல்ல வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குமே இங்கே. ஆனால் சாம்பார்னு ஒன்று ஊற்றுனா இங்கே பாருங்கள், என் வாழ்க்கையில் நான் அவ்வளோ டேஸ்டான ஒரு சாம்பார் சாப்பிட்டதே இல்லை. நம்ம ஜிஜி ப்ரோ வந்துட்டு ஆன் ஸ்ட்ரைக். இனிமேட்டு நம்ம பின்னாடி தான் மக்களை, எல்லாத்துக்கும் பின்னாடி போகலாம், அவங்கள கவர் பண்ணலாம், நல்லாயிருக்கும். சொர்க்கம் மீதுதான் அம்மா, மேலே கிடையாதம்மா சுகம். சைடு ஏறி இருக்கலாம் அந்த வண்டி ஏறுறதுக்கு முன்னாடியே. வாடா மாப்பிள்ள, வணக்கண்டா மாப்பிள்ள. ரோட்டில் இருந்து வாங்க சபரிமலை. சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இப்படி தான் ஊறிட்டு போய் அவனு. இவர் சஃபாரி சைடு எடுக்கிற வரைக்கும் நம்மளால் சைடு எடுக்க முடியாது. புரியல ப்ரோ. அவர் வைசர் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு விளாக் எடுத்துட்டு இருக்கிறாரு. ப்ரோ என்னது ப்ரோ அப்படி தள்ளி விட்டு போகிறீங்க? ஐயோ எல்லாம் ஒரு முடிவில் தான் இருப்பீங்களாட்டிருக்குதே. பரவாயில்ல ப்ரோ, கொஞ்சம் பொறுமையாக ஓட்டு. வாரே வா இன்ஸ்டா 360 வேற தூக்க நாலு வேறு பட்ட. ஏன் இதே சாங் மண்டையில் ஓடிட்டுக்குது? இவன் ஜிஜி பண்ணுற வேலை, இந்த சாங்கை போட்டு விட்டு மண்டையில் அதுவே ஓடிட்டுக்குது மக்களே. எத்தனை நிமிஷம் ஓடி இருக்குன்னு சரியாக தெரிய மாட்டேங்குது. எத்தனாவது பெண்டு? ஐயோ 28 இல்லை 18. மிஸ்ட்டு மக்களே, கிளைமேட் தான் தரமான கிளைமேட். நான் இந்த அளவுக்கு அங்கே பாருங்க. யாரா நீங்க ப்ரோ? நேரா வந்துருச்சு ப்ரோ. நானும் அத்தோசோடு ஓடி வந்தது பயந்தே போயிட்டேன். ஐயோ எப்படி ஓடியாச்சு பார்த்தீங்களா மக்களே? எனக்குலாம் பயமாயிருச்சு. வந்து எங்கே வேலைக்கு இது ஏறிடுவானோ ஒன்று. ஏதோ அவசரமாக எங்கே ட்ரெயினை பிடிக்க போவானான்ருக்குது. வந்ததுக்கு ஒரு குரங்காவது பார்த்தோமே, அது ஒரு டிஃப்ரெண்ட்டான குரங்கா. குளிருது மக்களை,
நம்ம ஜர்க்கின் வேறு அவன் வாங்கி போட்டுக்கிட்டான். எனக்கு வேறு குழுவுறுது. இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்கும். நான் என்எஸ் எடுத்து ஒரு 3-4 மாதத்தில் வந்தேன். அப்போ வந்துட்டு இங்கே ஒரு ஃபால்ஸ் இருந்துச்சு. அப்பாவும் நானும் அதில் தான் தண்ணி பிடிச்சி குடித்தோம். அதனால் எனக்கு எக்ஸாக்டாக அந்த ஃபால் எந்த இடம் ஞாபகம் இருக்குது. மழை பெஞ்சிருக்கு. நான் சொன்ன மாதிரியே மழை பெஞ்சிருக்கு. கேப்டனோட கெஸ்ஸிங் தப்பாக போகுமா? அப்பா சரியான மிஸ்ட்டு மக்களே, சரியான மிஸ்ட்டு. ஆனால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக ஓட்டணும். ஸ்கிட் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. வேற தூக்க 4 பேர் பட்டா. ஐயோ ஹெல்மெட் வேறு கீழே இறங்கிட்டே இருக்குது மக்களே. இந்த கிளைமேட்லாம் அப்பா கூட வந்திருந்தாருன்னா நடுங்கி ஒரு வழி ஆகிருப்பாருங்க. பாருங்கள் மிஸ்ட்டு எப்படி இருக்குன்னு. மிஸ்டே கேரளாவில் மட்டும்தான் மிஸ்ட் இருக்கணுமோ? எங்கள் தமிழ்நாட்டில் இருக்காதா? அபிபி கம் டு திம்போ மில்ஸ். யானை சாணியா? இல்லை. ஐயோ இது போகிற போக்க பார்த்தா எனக்கு கண்டு தெரியாமல் போயிருப்பாட்டிருக்குதே மக்களே. ரைட்டு மக்களே. கண்டு தெரியுதாயா? எல்லாம் இருந்தாலும் தள்ளிட்டு இருக்கிறீங்க. வேற மாதிரி அவங்களாம் அசாடு வச்சிருக்காங்க, பிரச்சனை இல்லை. நம்மள்ட்ட அசாடு இல்லை. ஃபாக் லைட் இவர் 150 ப்ரோ ஃபாக் லைட்லாம் வச்சுருக்காரு. நம்மள்ட்ட ஃபாக் லைட்டு கூட இல்லையே. சூப்பர்ரா மாப்பிள்ள. அப்படி தாண்டா வண்டி ஓட்டணும். வேற மாதிரி இருக்கு மக்களே. இது திம்பமா இல்லை ஊட்டியா ஒன்றுமே தெரியல. கீழே நாம் ஊட்டி போயிட்டு புயலில் மாட்டினோம், ஞாபகம் இருக்கா மக்களே? ஸோ அதே மாதிரி தான், எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம ஜிஜி ஹெல்மெட்டுக்குள்ளே எடுத்து வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறான் வீடியோவை. சரியான மிஸ்ட்டு மக்களே, பயங்கரமான மிஸ்ட்டு. வா நாம் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வந்திருந்தோம்னா, இன்னும் முன்னாடி வந்திருந்தோம், இன்னும் பயங்கரமாக இருந்திருக்கும் மிஸ்டெல்லாம். ஆனால் நானும் நிறைய டைம் திம்ப வந்திருக்கேன் மக்களே. நான் வந்து எந்த டைம்லையும் இந்த அளவுக்கு மிஸ்ட்டு நான் பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மிஸ்ட்டு இந்த அளவுக்கு இருக்கிறதே நான் பார்க்குறேன். 21 இன்னும் ஒரு 6 ஏர்பின் பெண்டு தான், அப்புறம் திம்பம் வந்துடும். திம்பம் இன்னும் பயங்கரமாக இருக்கும், ஏன்னா அது ஹைட் அதிகம். இது ஏற அப்படியே மிஸ்ட்டு அதிகமாகிட்டே போகுது பாருங்கள். ஆப்போசிட்டில் வண்டி வரதெல்லாம் தெரியுது, பரவாயில்ல, அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை, பரவாயில்ல. ஆனால் என்ஜாய் பண்ணுற அளவுக்கு மிஸ்ட் இது. இவ்வளோ மிஸ்ட்டு நான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் பார்க்குறேன் திம்பத்தில்.